இந்த வீடியோல ஃபர்ஸ்ட்டு இந்த பர்ட்டிகுலர் ஹாரம நான் வந்து இன்ட்ரோவா காமிக்கிறதுக்கு ரீசன் வந்து இதோட ஷேப் தான். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இப்போ இருக்க நம்ம நெறைய கலெக்ஷன்ஸ் நெறைய வெயிட்ல, லைட் வெயிட்ல, ஹெவி வெயிட்ல, மீடியம் வெயிட்லன்னு சொல்லிட்டு நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதே மாரி ஹாரமோட ஷேப்ஸுமே நெறைய பார்த்துருக்கோம். பட் இந்த மாரி ஷேப்ல நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் பார்க்குறேன். ஒரு பா டைப்ல, யூ டைப்ல, இல்ல வி டைப்ல பார்த்துருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ரொம்ப யூனிக்கா இருந்தது. இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே வந்து வெட்டிங் ஜுவல்லரி கலெக்ஷன் தான். ஸோ இப்போவே நான் சொல்லிட்டேன். எல்லாமே கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன். ஆனா நீங்க கேட்ட மாரி ஆன்டிக்ல இல்லாம எப்பவுமே என்கிட்ட கேட்பாங்க. நீங்க வந்து எல்லோ கோல்டுல வெட்டிங் ஜுவல்லரிஸ் காமிங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல 2 விதமான கலெக்ஷன் இருக்கு. ஒண்ணு ட்ரெடிஷ்னலா நெறைய ஐடால்ஸ் வச்சு வர மாரியான கலெக்ஷன் எல்லோ கோல்டுல பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஆன்டிக்ல வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே எல்லோ கோல்டுல இப்போ வந்திருக்கு. 2வது கலெக்ஷன் வந்து உருவம் இல்லாம வரக்கூடிய கலெக்ஷன். இதோட லென்த்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு ஒரு க்ளோசர் வியூ அண்ட் ஒரு லாங் ஷாட் காமிச்சிருக்கேன். டீட்டெயில் வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன். எல்லாமே கிராம் டீட்டெயிலோட கொடுத்துருக்கேன். இந்த ஹாரம் கூட ரொம்ப யூனிக்காக இருக்கும். நல்லா லென்த்துமே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா ஹாரமும் பேக் செயினோட வந்துடும். அண்ட் இன்றைக்கி நம்ம போத்தீஸ் வர்ணமஹால் குரோம்பேட்டில் இருக்கிற ஷோரூமில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ லான்ச் ஆகிருக்கக்கூடிய எல்லா நியூ அரைவல் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ முகூர்த்த சீசன் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாகவே வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் லைட் வெயிட்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்குமே நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்லஸாக இருக்கட்டும், ஹாரமாக இருக்கட்டும், எல்லாமே செட்டாகவும் அவைலபிள் இருக்குது. அண்ட் எல்லாமே பேக் செயினோட வருது. இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி பேக் செயினோ ரோப்போ வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி எல்லாமே கிராம் டீட்டெயில் கூட பார்த்தீங்கன்னா பேக் செயினோட சேர்ந்து வரக்கூடிய கம்ப்ளீட் வெயிட் தான் நான் அந்த ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ போத்தீஸ் வர்ணமஹாலில் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலாவும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தாலி செயின் மேலாவும் போயிட்டுருக்கு. ஸோ தாலி செயின் மேலாலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் இன்றைக்கி பர்டிகுலர் வீடியோவில் நெக்லஸ் அண்ட் ஹாரம் கலெக்ஷன் காம்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்கு. நல்ல யூனிக்கான எனாமல் ஒர்க் வச்சு வரக்கூடிய கலெக்ஷன். இதே மாதிரி கலெக்ஷன் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. பீகாக் ஃபெதர் ஒர்க்லாம் நம்ம நிறைய கலெக்ஷன் வந்து பார்த்தோம். அது வந்து ஆன்டிக்லேயும் பார்த்தோம், எல்லோ கோல்டுலேயும் பார்த்தோம். பட் நிறைய பேர் வந்து அந்த ஃபெதர் ஒர்க்லாம் இல்லாமல் ஆன்டிக்கில் இல்லாமல் எல்லோ கோல்டில் வந்து காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க வெட்டிங் கலெக்ஷன்ஸ். நான் லைட் வெயிட்டில் போடும்போதெல்லாம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிசைன் இப்போ பார்க்க போகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுலேயே ஸ்ரீனிவாச வெட்டிங் கலெக்ஷன்ஸுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு ஐட்டம் வந்து வந்திருக்கு. ஸோ இதோடைய நெக்லஸ் வெயிட் அண்ட் ஹாரம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு 50 கிராம் 60 கிராம் அந்த மாதிரி வரும். ஏன்னா எவ்வளோ ஹெவினஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் 2 மயில் வந்திருக்கும். சென்டரில் மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய பிக் நெக்லஸ். அண்ட் ஹாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லென்த் வரும். நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இது வந்து வெட்டிங் கலெக்ஷன், கம்ப்ளீட் கிராண்டான வெட்டிங் கலெக்ஷன் அப்படின்ட்டு. இது வந்து நெக்லஸ் 63 கிராம்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு லாங் ஷார்ட்டும் சரி, நான் க்ளோசர் வியூவும் காட்டுறேன். ஸோ இது மாதிரி பேக் செயினோட வந்துடும். அந்த பேக் செயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துலேருந்து கம்ப்ளீட் நெக்லஸ் வந்து ஃபுல்லாக ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. நல்ல ஹெவினஸ்ஸு, நல்ல கெத்தி பேட்டர்ன். அதில் பீகாக் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா எனாமல் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அது அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு கலர் காம்பினேஷன்லாம். இதில் ஹாரமில் வந்து 3 இடத்துல உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வந்து காமிச்சிருப்பாங்க. பெண்டன்ட்டில் நல்லா ஹெவியாக பெருசாக காமிச்சிருப்பாங்க. அழகாக வந்து பச்சை பட்டுடுத்தி ரொம்ப அழகாக கிளி வச்சு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹாரமோட முகப்பு சைடில் அழகாக வந்து ரெட் கலர் சாரி அந்த மாதிரி கட்டி காமிச்சிருப்பாங்க. கிளி மட்டும் அழகாக இருக்கும். அதுக்கு மேலே மயில் 2 மயில் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 4 வரிசையில் ஹாரம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கிராண்டான ஹாரம். இந்த வெயிட்டுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வேர்த்தபிளாக இந்த ஹாரம் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இதில் நெக்லஸ் மட்டுமே போட்டாலுமே அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஹாரம் போட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம், இன்னும் சூப்பர் கிராண்டாக இருக்கும். இப்போ நம்ம மீனாட்சி அம்மன் கலெக்ஷன் பார்த்தோம் இல்லையா? இந்த கலெக்ஷன் வந்து 2 சைடில் அழகாக வந்து அன்னம் இருந்துட்டு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. இதுக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த பர்டிகுலர் நெக்லஸ்க்கு சைட்லேயுமே ஹேங்கிங்ஸ் வந்திருக்கும். நல்ல பெரிய பெரிய நெல்லிக்காய் குண்டு ஹேங்கிங் இருக்கு இல்லையா? அதை மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. எனாமல் ஒர்க்கில் அழகாக வந்து கீழே லோட்டஸ்க்கு மேலே அழகாக மகாலட்சுமி உட்காந்துட்ருக்க மாதிரி. ஈவன் ஹாரமோட வியூ கூட கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல ஒர்க்கு அதிகமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹாரமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மகாலட்சுமி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ சென்டர் பெண்டன்ட்டு மேலே அதே மாதிரி முகப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக டிசைன் பார்க்கலாம். மயிலும் வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராடாக இருக்கும் இந்த ஹாரம். இதுவுமே உங்களுக்கு 4 லேயரில் கீழே நல்லா இறக்கமாக கொண்டு வந்துட்டு பெண்டன்ட்டும் நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. லென்த்தும் சூப்பர் லென்த்து, ரொம்ப ப்ராடான டிசைன் வித் மல்டிபிள் ஹேங்கிங்.
டிசைன் வந்து அவ்வளோ ஹைலைட்டடாக இருந்தது. நல்ல கிராண்டான ஒரு பீஸ் பார்க்கணும், வெட்டிங்க்கு நீங்கள் வாங்கணும், ஒரு ட்ரீம் ஜுவல்லரியாக அதை வச்சுருக்கீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நேரில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மயிலில் அப்படியே அந்த தோகையோட ஃபுல் பீகாக் ஃபெதர் ஒர்க்கை க்ரியேட் பண்ணி நடுவில் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி 2 சைட்லேயுமே நல்ல அழகான ஒரு யாழி ஒர்க்காக ஒரு அன்னம் ஒர்க் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சேம் டு சேம் உங்களுக்கு நெக்லஸ்லேயும் அதே பேட்டர்ன் அவைலபிள் இருக்குது. ஸோ இதை திருப்பி க்ளோசர் வியூ போய் பார்க்கலாம் நம்ம. எஸ், இதில் வந்து 2 சைட்லேயும் மயில் மாதிரி தான் இருக்குது. மயிலும் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த பேட்டர்ன் வந்து பீகாக் ஃபெதர் ஒர்க்குமே உங்களுக்கு இருக்கும். இதில் ஸ்பார்க்லிங் ஸ்டோன் ஒர்க்குமே இருக்கும், மகாலட்சுமி ஒர்க்கும் இருக்குது. நல்லா ரெட் கலரில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரூபி ஸ்டோன் கிடையாது, செமி தான். கீழே வந்து உங்களுக்கு நல்ல க்ரீன் கலரில் ஹேங்கிங்ஸ் வந்திருக்கும். இதில் நெக்லஸும் ஹாரமும் வந்து வேறு லெவல். நேரில் அவ்வளோ நல்லா இருந்தது. ஒர்க்கு செம, உண்மையாகவே வந்து பாராட்டணும். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக வந்து இந்த ஆசாரி வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஹாரம் அண்ட் நெக்லஸை. ஃபினிஷிங் வந்து சூப்பர் டச்சு. ஆன்டிக்கில் இல்லாமல், இப்போ ஆன்டிக்கில் ஒரு ஜுவல்லரி நம்ம எடுத்தோன்னா அதோட வேலைப்பாடு எந்த அளவுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஏன்னா எல்லோ கோல்டை விட ஆன்டிக்கில் வந்து நிறைய பேர் லவ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நிறைய வேலைப்பாடு ரொம்ப அழகாக தெரியும். பட் அதே டச்சை அழகாக எல்லோ கோல்டுலேயுமே சூப்பராக வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அதோட வேலைப்பாடை சூப்பராக கொண்டு வந்து மெருகேற்றி கொண்டு வந்துடுற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த தோகையும் அதே மாதிரி ஃப்ளவர் ஒர்க்கு, நடுவில் மகாலட்சுமி டிசைன், ஹேங்கிங் எல்லாமே சூப்பர் ஹிட். உங்களுக்கு மயிலோடு வர மாதிரியும் சரி, ரெட்டை மயில் வச்சு மகாலட்சுமி ஒர்க்குமே சரி, ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட். ஏன்னா எந்த உருவமும் இல்லாமல் அழகாக உங்களுக்கு நெக்லஸ் அமைஞ்சிரும். இது வந்து கொல்கத்தா பேட்டர்ன். ஹாரம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர், வேறு லெவல் ஹாரம். இது வந்து நல்ல அழகாக அப்படியே ஒரு யூலேருந்து வியோட கன்வெர்ட் ஆன மாதிரி இருக்கும். இதில் எந்த உருவமும் கிடையாது, எந்த ஃபெதர் ஒர்க்குமே கிடையாது. அங்கங்கே ஸ்டோன் ஒர்க் இருக்கும். நல்ல லென்த்தியான ஹாரம்ங்க. கிட்டத்தட்ட 160 கிராம் வருது இந்த ஹாரம் வித் பேக் செயினோட. பேக் செயின்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. பென் அண்ட் வியூ நான் க்ளோஸர் போகிறேன். சைட் வியூ கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஷேப் அந்த எல்லாமே சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு எந்த ஐடால் டிசைனும் இல்லாமல் ஃபெதர் ஒர்க்கு எதுவுமே இல்லாமல் ட்ரை பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹாரம் வந்து நான் ஸ்டார்டிங் வீடியோவில் காமிச்சிருந்தாலே அந்த ஹாரம். இதோட ஷேப் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். இது வந்து ரியலி இட்ஸ் அ பிக் ட்ரீம் ஜுவல்லரி. 190 கிராம்ஸ் வரும். அண்டு உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரேட் ஏறிடுச்சு, ஸோ அதனால் இவ்வளோ பெரிய பெரிய ஜுவல்லரியாக காமிக்கிறீங்களேன்னு கேட்கலாம். கண்டிப்பாக எஸ், நம்ம நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் காமிச்சாலும் நிறைய நியூ டிசைன்ஸுமே நம்ம காமிக்கலாம். ஏன்னா யாருக்காவது வாங்கணுன்ற பிளான் இருக்குன்றவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கெட்டில் எந்த மாதிரிலாம் புதுசாக வந்திருக்கு டிசைன், இது நீங்கள் லைட் வெயிட்டில் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். சப்போஸ் பாசிபிலிட்டி இருந்தால் உங்களுக்கு பண்ணியும் கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து நியூ லான்ச் இது எல்லாமே. ஏன்னா 190 கிராம்ஸ்க்கு ஒரு அழகான நியூ ஷேப்பு. அண்டு இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரான ஒரு வெயிட்டில் அழகான கிராண்ட் டிசைன். ஏன்னா இந்த மயில் ஒர்க்கு சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபெதர் ஒர்க் வச்சு தான் நம்ம காமிச்சிருக்கோம். பட் எந்த ஃபெதர் ஒர்க்கும் இல்லாமல் கம்ப்ளீட் பிளெயின் கோல்டுலேயே கேட்டிருந்ததுனால ஒரே ஒரு மயில் அழகாக 3Dயில் வெளியில் தெரியும். சைடு ஃபுல்லாக உங்களுக்கு பிளெயின் கோல்டுலேயே அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் வந்து அங்கங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த அதே லென்த்து தான் இந்த ஹாரமுக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அதே லென்த்து தான் கிராண்டாக வரும். அண்ட் இவ்வளோ ஹெவியாக இருக்கு, வெயிட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக கழுத்து உறுத்துற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் ரொம்ப ரொம்ப கிராண்டு, ரொம்ப காஸ்ட்லி பீஸும் கூட, ரொம்ப அழகான பீஸும் கூட.